இமாம் இப்னுல் ஜௌஸி ரஹிமஹுல்லாஹ் எப்படி சொல்லி காட்டுறான்னு சொன்னா, சிலர் யசூமு ஆதத்தன் வளமையால் நோன்பு பிடிக்கிறார்கள். யசூமு ஆதத்தன் வளமையால் நோன்பு பிடிக்கிறார்கள். அவருக்கு நோன்பை விடு என்று சொல்லி சாட்டையால் அடிக்கப்பட்டாலும் நோன்பை விட மாட்டார். சாட்டையால் அடிக்கப்பட்டாலும் நோன்பை விட மாட்டார். ஆனால் அந்த நோன்பு பிடித்துக்கொண்ட நிலையிலேயே பலரோடு புறம் பேசுவார், பலருடைய சொத்தை அபகரிப்பாரு, வட்டி கூட எடுப்பாரு, பலருக்கு அநியாயம் கூட செய்வாரு, பலவிதமான வேலைகளும் சில பொழுது தொழாம கூட இருப்பார். ஆனா யசூமு ஆதத்தன் அவருடைய வளமையில அவர் நோன்பு என்ன செய்வாரு, அவர் பிடிப்பாரு. இப்படி உள்ள மக்களை நம்ம பார்க்கிறோமா இல்லையா? அதாவது அவரால் நோன்பை விடுவது என்பது உமிழ்நீரை கூட அவர் ஒழுங்காம துப்பிக்கின்றிருப்பார். உமிழ்நீரை கூட விழுங்காம நோன்பு முறிஞ்சிருமோன்னு துப்பிக்கின்றிருப்பாரு. ஆனா புறம் பேசுவதில் இருந்து மற்ற மற்ற பாவங்கள் செய்வதில் இருந்து தொழுகையில கூட கவனம் இல்லாம எதுவுமே கவனம் இல்லாம இருப்பார். ஆனா நோன்பை கரெக்டா என்ன செஞ்சிருவார், பிடிச்சிருவார். இது என்னது, அவருடைய இயல்பால சமூக சூழ்நிலையால அவருக்கு வளமையாகினதே தவிர மற்றபடி எதுவும் இல்லை. இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அபூ ஹுரைரா ரலியல்லாஹு சொல்றாங்க, என்ன, நான் அதாவது பகிரங்கமாக மக்களுக்கு மத்தியில் நோன்பை விடுவது எனக்கு விருப்பமானது ஒருவரை பற்றி புறம் பேசுவதை விட ரமதான்ல நோன்பு பிடித்த நிலையில்